தமிழா வா ஞாயிறு தோறும் பகல் 12 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறா. வித்தியாசமா பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணு வந்து முடிஞ்சா பேசிப்பாரு, வந்தா மோதிப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இன்னொரு குரூப் பேர் வந்து பேசாத சொல்லு. குரூப் நேமே மண்டகாசாயம் குரூப். இந்த ஃபேமிலி குரூப் தானே? சில்க்னு ஒரு குரூப் இருக்கு. சில்கா? சில்க் ஃபுல்லா பொண்ணுங்க மட்டும் தான் அந்த குரூப்ல. அப்புறம் இன்னொரு குரூப் வந்து ஒரு கெட்ட வார்த்தையில ஒரு குரூப். கெட்ட வார்த்தையில குரூப். நான் ஒரு போட்டோ போடுறேன், சுடிதார் தான் போடணும், ஷால் வச்சு தான் போடணும், மாடர்ன் ப்ரோக்ராம் இப்படியே இருந்துச்சு. இது ஏன் ஒரு குரூப்ல இந்த Dress விவாதம் ஆகுது? எனக்கு அது புரியவே இல்ல. வேண்டாம் தான் சொன்னேன். அப்புறம் அவங்க காலேஜ் போய் பார்த்தாங்க, மேமே அப்படிதான் இருக்காங்க. இவங்களே சொந்த செலவுல ஸ்கூல் வச்சுக்கிற மாதிரி இவங்களே ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது, ஃபேமிலில யாரா பார்த்துட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் கேட்டாங்க, அதுக்கு இவங்க டென்ஷன் ஆகுது. சார் நான் ஸ்டேட்டஸ் போடுறது அவங்க பார்த்து வைரி பாசம் எல்லாம் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல தான் இருக்கு. வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க. கண்ணா எப்படிடா இருக்க, என் குழந்தை எப்படிடா இருக்க, அன்னைக்கு நான் அழுதுட்டேன். தாத்தா போட்டோவே பார்க்காதனால குரூப்ல தான் பார்த்தேன். சொந்தக்காரங்களா சேர்ந்து மத்தவங்க கஷ்டப்படுறவங்க உதவி பண்றீங்க, சொந்தக்காரங்க உதவி பண்றீங்களா? அக்கா பொண்ணு ஒண்ணு கேன்சர் மாதிரி அஃபெக்ட் ஆகியே இருந்தாங்க சார். நான் தான் வாட்ஸ்அப் அட்மிட் போட்டு மோர் தென் 2.5 lakhs வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் சார். சாய்மி பாப்போட் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் பகல் 12 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.